இப்போ தமிழ்நாட்டில் வந்து விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட அரசு தான் முக்கியன்ற ஒரு நிலைப்பாடுக்கு வந்திருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் இப்போதானே வந்திருக்காரு. இப்போ பெரியார் இடத்துக்கு போயிருக்காரு. நாளைக்கு எந்தெந்த இடத்துக்கு போக போகிறாருன்னு தெரியல. அது அவர் மனசுக்குள்ளே தான் இருக்கும். இன்னும் அவர் தீவிர அரசியலுக்கு வரல. ஒருவேளை மாநாட்டுக்கு பிறகு வர்றாரான்னு தெரியல. பெரியார் நினைவிடத்துக்கு போகிறது அவர் இஷ்டம், அவருக்கு அந்த உரிமை இருக்குது. நேற்று உதயநிதி கூட சொல்லியிருக்கிறார், பெரியாரை தொடாமல் இங்கே அரசியல் செய்ய முடியாதுன்னு. பெரியாருக்கும் அவங்க திராவிட அரசியலுக்கும் சம்மந்தம் இருக்கலாம், தேசிய அரசியலுக்கும் பெரியாருக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. எங்களுக்கெல்லாம் அவரை தொட வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாடு ஆன்மீக பூமி, இது உலகத்தில் எவராலையும் மறுக்க முடியாது. இங்கே வாழ்ந்த மன்னர்களுக்கு மாளிகைகள் கிடையாது, ஆனால் அந்த மன்னர்கள் கட்ட கோபுரங்கள் தான் வான் உயர இங்கே நிலைத்து நிற்கிறது. இந்தியா மட்டுமல்ல, உலகத்தில் தமிழகத்தில் இருக்கிற அளவிற்கு ஒரு ஆன்மீக கோபுரங்கள், ஆன்மீக பழக்க வழக்கங்கள், ஆன்மீக திருவிழாக்கள் உலகில் எங்கேயுமே இல்லை. இது ஆன்மீக பூமி, பெரியார் பூமி இல்லை. இல்லை, இது பொதுமக்களுக்கு தெரியணுங்க. நாங்கள் மட்டும் குற்றச்சாட்டு வச்சு பிரயோஜனம் இல்லை. எல்லா பண்டிகைக்கும் நாங்கள் வாழ்த்து சொல்கிறோம். கிறிஸ்துமஸ் விழாவுக்கு பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய இல்லத்தில் கூப்பிட்டு கிறிஸ்துவ தலைவர்கள், கிறிஸ்துவ மக்களுக்கு விருந்து கொடுக்குறாங்க. நேற்றைக்கு கவர்னர் வேளாங்கண்ணி மாதா கோயிலில் போய் மண்டிட்டு பிரார்த்தனை பண்ணுறாரு. கவர்னரை நம்ம குறை சொன்னதுக்காக சொல்கிறேன், சனாதனத்தை பற்றி பேசுகிறாருன்னு சொன்னதுக்காக நான் சொல்ல வர்றேன். எங்கள் தலைவர்கள் எல்லா விழாவும் கொண்டாடுறோம். பாஜகவிலிருந்து கடந்த ஆண்டு மட்டும் ரம்ஜான் நோன்பு 42 இடத்துல திறக்கப்பட்டிருக்கு. 42 முறை ரம்ஜான் நோன்பு திறந்திருக்கோம். ஆனால் நீங்கள் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல கலைஞர் விரும்பலை, ஸ்டாலின் விரும்பலை, அதே வழியில் நானும் போவேன்னு விஜயும் போகிறாருன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க வழியில் உதயநிதி போகிறேன்னு சொல்லலாம், பிள்ளையார் சிலையை வச்சுக்கிட்டு பொம்மைங்களாம். ஆனால் விஜய் நான் அப்படி தான் போகிறாராங்கிறது அவங்க பரிசீலிக்கணும், பார்க்கணும். பெரும்பான்மை மக்கள் மனதை புண்படுத்தாதீங்க. நான் இது அரசியலாக பார்க்கல, பெரும்பான்மை மக்களுடைய உணர்வாக பார்க்குறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.